யாரை வேணாலும் எலெக்ட் பண்ணிருக்கலாம். இருந்தாலும் தமிழ்நாட்டிலிருந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை எடுத்திருக்கார் அப்படின்னா எந்த அளவுக்கு தமிழ்நாட்டின் மீது, தமிழ் மக்கள் மீது மோடிக்கு இது ஒரு ஈடுபாடு இருக்குது. டிஎம்கே ராஜ்யசபா எலெக்ஷனில் நீங்கள் அவரை சப்போர்ட் பண்ணுவீங்களா மாட்டிங்களா? ஏன்னா டிஎம்கேல இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லை தமிழன் அப்படின்னு ஒரு இதை மட்டும் வச்சு பார்க்கக்கூடாது. இந்த பார்லிமெண்ட் தொகுதிய நுணுக்கங்கள் அதுக்குது எல்லாமே அவருக்கு தெரியும். அண்டு பழகுவதற்கும் பேசுவதற்கும் ரொம்ப அதிர்ந்தெல்லாம் பேசுறது இல்லை. என்ன பேசணுமோ அதை வந்து ரொம்ப அழகாக ரத்தன சுருக்கமாக ரொம்ப அழகாக பேசக்கூடிய ஒரு தெலுங்கு ஸ்பீக்கிங் பர்சன் வைக்கிறதுனால டிடிபி, வைஎஸ்ஆர் காங்கிரஸ், பிஆர்சி, சந்திரசேகர் ராவ் இவங்க எல்லாம் சரி தெலுங்கு ஸ்பீக்கிங் நம்ம தெலுங்கு இவரா, அவருக்கு நம்ம ஓட்டு போடலாமே. ராகுல் காந்தி மேலே இந்த டைரக்ஷன் சித்தராமையாவுடைய நெருங்கிய நண்பர் இந்த ரஞ்சன் தான். சித்தராமையா உடனே அவரை மினிஸ்டர் போஸ்ட் தூக்குனாங்க. பேமெண்ட்டில் படுத்துட்டு இருப்பாங்க சிலர். ஃப்ளைஓவர் கீழே எங்கள் வீடு எங்கப்பா, பிரிட்ஜு கீழே படுத்துட்டு இருக்கோம் சார். இன்னிங்கப்பா அந்த லைட் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்கும். இது வந்து நான் சொல்லலை, எலெக்ஷன் கமிஷனை சொல்கிறேன். அவங்களுக்கும் இந்திய குடிமகன் உறுதி செய்து கொண்ட பிறகு ஏன் ஆப்போசிஷன் பார்ட்டி கோர்ட்டுக்கு போகவில்லை? உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் தவறு நடக்கிறதுங்களா, கோர்ட்டுக்கு போங்க. ஏன் கோர்ட்டுக்கு போகாமல் இருக்கீங்க? இல்லை டோர் நம்பர் இதெல்லாம் இல்லைன்னா நாங்கள் 0 தான் போடுவோம். இது ஒரு நோஷனல் நம்பர், இதை வந்து கொடுத்துருவோம். எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட அரசியல் விமர்சகர் ரவிசங்கர் சார் இருக்கார். அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்குது, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். சார், இந்தியா துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு துணை குடியரசுத் தலைவர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? சந்தோஷமாக இருக்குங்கிறச்ச நான் என்னை வந்து பரந்த இந்திய தேசத்துக்குள்ளே ஒரு தமிழ்நாடு அப்படின்னு ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ளே என்னை நான் குறுக்கிக்க விரும்பவில்லை. இருந்தாலும் வெங்கட்ராமன் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தாங்க, ஓகேவா? ஆமாம். அதுக்கப்புறம் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து துணை ஜனாதிபதியாக ஆகுவதற்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறச்ச சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அவரை நீங்கள் பார்த்தாலும் வச்சுங்க, பெரிய ரொம்ப டிசர்விங் கேண்டிடேட்டு அவர். நீங்கள் 40 வருஷம் அனுபவங்க, சீசன்டு பொலிட்டீஷியன், ஒரு 40 வருஷம் அனுபவம் இருக்குது பாலிட்டிக்ஸில். அதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவர் வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கங்கிறச்சு என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் வெரி டிசிப்ளின்டு ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ அந்த இதில் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் இருந்து வளர்ந்தவர். நிறைய பொசிஷன் அவர் வந்து 2 தடவை லோக்சபாவில் இருந்திருக்கார். 1998 அது ரொம்ப ஷார்ட் டைம் தான். தென் 1999 அதுலேயும் வந்து பிஜேபி இதில் கோயம்புத்தூரில் கான்டெஸ்ட் பண்ணி ஜெயிச்சிருக்கார், பார்லிமெண்ட்டில் இருந்திருக்கார். ஸோ இந்த பார்லிமெண்ட் தொகுதிய நுணுக்கங்கள் அதுக்குது எல்லாமே அவருக்கு தெரியும். அண்டு பழகுவதற்கும் பேசுவதற்கும் ரொம்ப அதிர்ந்தெல்லாம் பேசுறது இல்லை. என்ன பேசணுமோ அதை வந்து ரொம்ப அழகாக ரத்தன சுருக்கமாக ரொம்ப அழகாக பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அதனால் அவரை வந்து அதுபோல் இப்போ வந்து கவர்னன்ஸ் இதுலேயும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவருக்கு. அந்த இதில் லாஸ்ட்டாக அவரது டென்யூர் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சேர்மன் ஆஃப் தி காயர் போர்டு. காயர்னு உங்களுக்கு தெரியும், அந்த தேங்காய் நார், அந்த கயறு, அந்த காயர் போர்டு சேர்மனாக இருக்கிறச்ச இவருடைய பீரியடில் ஒரு 2532 கோடி பெரிய ரெக்கார்டு அது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியாக இருக்குது. இப்போ வந்து கரண்ட்லி வந்து மகாராஷ்டிரா கவர்னராக இருக்கார். இன்னும் பாண்டிச்சேரி அதுக்காக கூட இந்த ஆக்டிங் இவராக இருக்கார்னு நினைக்கிறேன். ஸோ இவரை வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு டிசர்விங் சாய்ஸ் அப்படின்னு நான் பார்க்குறேன். 2026 தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் வரப்போகுது. அப்படின்னும் போது ஒரு தமிழ்நாட்டை ஃபேஸை நம்ம வந்து அங்கே வந்து இந்தியா லெவலில் கொண்டு போய் நம்ம வைக்கிறது, தமிழ்நாட்டுடைய சூழலுக்கு பிஜேபி எந்த அளவுக்கு அட்வான்டேஜ், ஏடிஎம்கேக்கு எந்த அளவுக்கு அட்வான்டேஜ்னு பார்க்குறீங்க? டிஎம்கேக்கு விட்டிங்களே, டிஎம்கேக்கு எந்த விதத்தில் அட்வான்டேஜ்னு. டிஎம்கே பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க,
தமிழ்நாட்டிலேருந்து ஒரு தமிழன் இந்த போஸ்ட்டுக்கு பிஜேபி சூஸ் பண்ணிருக்காங்களே, ஏடிஎம்கேவும் அவங்கள சப்போர்ட் பண்ண போகிறாங்க எலெக்ஷனில். டிஎம்கே ராஜ்யசபா எலெக்ஷனில் நீங்கள் அவரை சப்போர்ட் பண்ணுவீங்களா மாட்டிங்களா? ஏன்னா டிஎம்கேல இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லை தமிழன் அப்படின்னு ஒரு இதை மட்டும் வச்சு பார்க்கக்கூடாது, ஓவரால் நேஷ்னல் லெவலில் என்னன்னு பார்க்கணும். இந்தியா கூட்டணி சார்பாக நாங்கள் முடிவெடுப்போம் ஆமாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாங்க. இதை தான் 2-3 இவங்க என்ன பேசினாங்க பொலிட்டிக்கல் இவங்க பேசும்பொழுது. இதே தான் லாஸ்ட் டைம் கூட கருணாநிதி அவர்கள் வந்து சிஎம்மாக இருக்கும்பொழுது அப்துல் கலாம் அவர்களுக்கு செகண்ட் டேர்ம் ஜனாதிபதியாக வரும்பொழுது இவர் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணவில்லை கருணாநிதி அவர்கள். அதே மாதிரி மூப்பனார் அவர்களுக்கு இந்திய நாட்டு பிரதம மந்திரியாக அவர் தமிழ் மாநில காங்கிரஸுடைய தலைவராக இருந்தார். அந்த சமயத்தில் வரும்பொழுதும் இவங்க சப்போர்ட் பண்ணவில்லை அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. இப்போ மறுபடியும் இந்த மாதிரி பேச்சு வந்து வச்சுங்க, இவங்களுக்கு இது கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலை அமையும். அதாவது இதை வந்து ஏடிஎம்கே பிஜேபி ஒரு அட்வான்டேஜ் எடுத்து கொண்டு போய் தேர்தலில் சொல்லலாம். ஒரு தமிழ்நாட்டிலிருந்து மோடிக்கு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மீது பிரியம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தா எல்லா பேச்சிலையும் திருக்குறள் அதெல்லாம் கோட் பண்ணுவார். இப்போ கிடைக்கிற சமயத்தில் துணை ஜனாதிபதிக்கு யாரை வேணாலும் எலெக்ட் பண்ணிருக்கலாம். இருந்தாலும் தமிழ்நாட்டிலிருந்து சிபிஐ ராதாகிருஷ்ணன் அவர்களை எடுத்திருக்கார் அப்படின்னா எந்த அளவுக்கு தமிழ்நாட்டின் மீது தமிழ் மக்கள் மீது மோடிக்கு இது ஒரு ஈடுபாடு இருக்குது அப்படிங்கிறது இதை காமிக்கிறது அப்படின்னு பிஜேபி அவர்கள் எடுத்துக்கொண்டு போகலாம். இப்போது சிபிஐ ராதாகிருஷ்ணன் எடுத்துக்கிட்டால் அவர் ஒரு முக்கியமான ஆர்எஸ்எஸ் மெம்பர் அப்படின்னும் போது இங்கே வந்து ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அவங்க தான் தாய் சாப்பிடணும் அப்படின்னும் போது இங்கே வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் என்ன இருக்குன்னா ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் ஒரு சின்ன ஒரு முரண்பாடுகள் இருக்குது. அதனால் ஆர்எஸ்எஸ் மெம்பரை நம்ம வந்து துணை ஜனாதிபதி ஆக்கிறது மோடி அண்ட் அமித்ஷாக்கு அந்த சிஸ்டம்க்கு வந்து ஒரு அட்வான்டேஜான, அதாவது நம்ம ஆர்எஸ்எஸ்ஸை நம்ம மீறி போல நாங்கள் ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோலில் தான் இருக்கோம் அப்படின்றத காட்டுறதுக்கான ஒரு ஸ்டெப்பாகவும் எடுத்துக்கலாமா? ஆர்எஸ் உடைய கண்ட்ரோலில் இல்லை, கண்ட்ரோலில் அவங்களுடைய இசைவில் இருக்காங்க. அதாவது ஆர்எஸ்எஸ் எந்த அளவுக்கு எல்லாருக்குமே தெரியுங்க, ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கம் எந்த அளவுக்கு பிஜேபிக்கு அவங்க துணை போயிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்த நிறைய தலைவர்கள் தான் கவர்னராக இருக்காங்க, ஜனாதிபதி ராம் கோவிந்தெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க இருக்காங்க. ஸோ பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் நல்ல ஒரு இணக்கம் இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் அரசியலில் இல்லை, ஆனால் பிஜேபி அரசியலில் இருக்காங்க. லாஸ்ட் 2024 எலெக்ஷன் போது ஒரு பிணக்கம் ஏற்பட்டது ஆர்எஸ்எஸுக்கும் பிஜேபிக்கும். அப்போ தான் பிஜேபி அதனுடைய பிணக்கம் என்ன ஆச்சு, பிஜேபி எலெக்ஷனில் அடி வாங்கிட்டு. பொதுவாகவே இந்த எலெக்ஷனில் நடக்கும்பொழுது ஆர்எஸ்எஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, 4 மாதம் 5 மாதம் 6 மாதம் முன்னாடியே அந்த இதுக்கு பிறக்க ஆரம்பிச்சுருவாங்க. போயிட்டு மக்கள் இதில் 5 பேர் 10 பேர் 15 பேர் வச்சு ஒரு மீட்டிங்கை போட்டு உங்களுக்கு என்ன தேவை, எப்படி இருக்கணும், ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும், இப்போ இருக்கிற அரசாங்கம் இப்போ பிஜேபி எலெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க இந்த ஸ்டேட்டில் இருக்காங்க, அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க, எப்படி கவர்ன் பண்ணுறாங்க, இதையெல்லாம் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறாங்க. அதனால் மக்களுக்கு பிஜேபிக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு வருது. ஸோ பிஜேபிக்கு எலெக்ஷனில் ஜெயிக்கிறது, அந்த அளவுக்கு ஓட்டு வாங்கிறதுக்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் அந்த அளவுக்கு துணை போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச இப்போ நீங்கள் கேட்ட இதுக்கு ஆர்எஸ்எஸ் இயக்கத்திலேருந்து வந்த இவரை துணை இதுவாக இது பண்ணுறச்ச கண்டிப்பாக ஆர்எஸ்எஸுக்கும் ஒரு இது இருக்கும். ஓகே பிஜேபி, ஆனால் இவரை வச்சு தான் இல்லை, நான் முன்னாடியே சொன்னேன், நிறைய ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க கவர்னராக இருக்காங்க, இதுவாக இருக்காங்க. அதனால் பிஜேபிக்கு இது வந்து புதுசாக அவங்க எடுக்கிற ஒரு இனிஷியேட்டிவ் கிடையாது. ஸோ இப்போ வந்து ராஜ்யசபாவோட சேர்பர்சனாக அவர் ஆக போகிறாரு அப்படின்னும் போது இங்கே வந்து ரெப்ரசன்டேஷன் வந்து இப்போ வந்து நிறைய பிரச்சனை அங்கே என்னவா இருக்குன்னா எதிர்கட்சிகளுக்கும் நம்ம ஒழுங்காக டைம் கொடுக்குறதில்ல, அவங்கள வந்து மதிக்கிறதில்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து கட்சிகள் மேலே யார் வந்து துணை ஜனாதிபதியாக வராங்களோ அவங்க மேலே இருக்குது. அப்படின்னும் போது இந்த மாதிரி மகாராஷ்டிரா நம்ம எடுத்துக்கிட்டால் மகாராஷ்டிராவில் வந்து அது வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு கஷ்டமான ஸ்டேட் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில், ஏன்னா கூட்டணி ஆட்சி மாதிரி இருந்துச்சு, மாறி வந்துச்சு. இந்த டைமில் வந்து அவர் ஹேண்டில் பண்ணார்ல, அதே மாதிரி இப்போ வந்து நம்ம ராஜ்யசபா மீட்டிங் வந்து ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் கொடுத்துருக்காங்களோ? நம்பிக்கை அப்படி சார் கண்டிப்பாக. ஏன்னா ரீசெண்ட் டைமில் வந்து இப்போ வந்து நம்மளுடைய தன்கர் வந்து ரிசைன் பண்ணுறதுக்கு அங்கேயும் ஒரு பிணக்கல் இருந்ததா நம்ம பார்க்க வரோம். பிணக்கம் இருந்தது சார், கண்டிப்பாக பிணக்கம் இருந்தது. அதாவது அது வந்து எல்லாருக்கும் என்ன பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியும். இந்த டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜ் அவங்களுக்கு
அகேன்ஸ்டாக இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் வரும்பொழுது பொதுவாகவே இவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஹைகோர்ட் ஜட்ஜ் இவங்களெல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா செக்ஷன் 124 ஆர்டிக்கல் 124 செக்ஷன் 4ல் அவங்க சொல்லியிருக்காங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும். இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் அதில் ஒன் ஆஃப் தி ப்ராசஸ் வந்து ராஜ்யசபா அதில் மினிமம் 50 எம்பி கையெழுத்து போட்டு பெட்டிஷன் கொடுக்கணும் ஆமாம் அந்த ராஜ்யசபா சேர்மன்ட்ட. லோக்சபா இருந்தால் மினிமம் 100 எம்பி கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அதை வந்து இவங்க அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீடிங்ஸ் ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி ராஜ்யசபாவில் காங்கிரஸ் அவங்க 50 பேர் 55 பேர் கையெழுத்து வாங்கி கொடுத்ததை டங்கர் வந்து முன்னாடி ஒத்துக்கொண்டார். அந்த இதை அதான் சார் அந்த மாதிரி பிரச்சனை பிணக்கல்கள் இவர் கூட வராது வராது சார். இதெல்லாம் வந்து எதிர்காலத்தில் எப்படி இருக்குன்னு தெரியாதுங்க. வராதுன்னு ஒரு நம்பிக்கை, ஓகேவா? அந்த நம்பிக்கையும் தாண்டி எதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் சிபி ராதாகிருஷ்ணன் இவர் புதுசு இல்லை சார் இதுக்கெல்லாம். அதனால் பெரிய ஒரு மகாராஷ்டிரா மாதிரி ஒரு ஸ்டேட்டோட கவர்னராக இருந்துட்டு இதெல்லாம் புதுசு. கண்டிப்பாக மகாராஷ்டிரா ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னு வச்சு அந்த அளவுக்கு அரவணைச்சுட்டு போகிறார் எல்லாரையும், ஓகேவா? அதனால் எல்லாருக்குமே இவரை பிடிக்குங்க. ஸோ இது நல்லபடியாக முடியும் அப்படின்னு. பட் எலெக்ஷன் செப்டம்பர் 9 எலெக்ஷன் அப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ இந்தியா கூட்டணி எடுத்துக்கிட்டால் அவங்க வந்து கூட்டணி சார்பாக முன்னாள் ஜனாதிபதி சுதர்சன் ரெட்டியை அறிவிச்சிருக்காங்க. அப்படின்னும் போது இந்த ஃபைட்டை நம்ம எப்படி பார்க்குறது? என்னதான் நம்ம மெஜாரிட்டி ஆஃப் நம்பர்ஸ் இருந்தாலும் இது வந்து ஒரு முக்கியமான ஃபைட்டாக இருக்கும்போது நம்ம வந்து ஆப்போசிட்டாக ஒரு கேண்டிடேட் நிறுத்துறாங்கல்ல, அவங்களோட வெயிட்டேஜ் என்னவா இருக்குன்னு பார்க்குறீங்க? கண்டிப்பாக நீங்கள் முன்னாடி சொல்லிட்டீங்க. இது வந்து எலெக்ஷன் நடக்கிறச்ச யார் யார் ஓட்டு போட போகிறாங்கன்னா லோக்சபா எம்பிஸ், ராஜ்யசபா எம்பிஸ் இவங்களாம் தான் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறது, அவ்வளோதான், ஓகேவா? ஸோ லோக்சபா அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க இவங்களுக்கு தான் என்டிஏ அவங்களுக்கு கூட்டணிக்கு தான் மெஜாரிட்டி இருக்குது. அந்த மாதிரி ராஜ்யசபா அப்படின்னு பார்த்தாலும் என்டிஏ கூட்டணிக்கு தான் இது இருக்குது. நான் ஃபுல் டேட்டா வேணாலும் எங்கிட்ட இருக்குது, அதை இப்போ போக வேண்டாம். தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். எவ்வளோ இருக்காங்க என்னன்னு எங்கிட்ட இருக்குது, அது வேண்டாம். ஸோ கண்டிப்பாக இந்த எலெக்ஷன் வரும்போது வைஸ் பிரசிடென்ட் இதில் இவங்க நாமினேட் பண்ண சிபி ராதாகிருஷ்ணன் ஜெயிப்பதற்கு எல்லா விதமான பாசிபிலிட்டிஸ். அதையும் தாண்டி நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். ஸோ காங்கிரஸ் இந்திய கூட்டணிக்கு அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வேண்டிய அளவுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு இருந்தாலும் அவங்க இந்த எலெக்ஷனை ஏனோ தானோன்னு போக விடாமல் ஒரு டஃப் ஃபைட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த சுதர்சன் ரெட்டி அப்படின்னு கொண்டு வந்து அவருடைய இதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு 1971 ஆந்திராவில் பார் கவுன்சில் மெம்பராக இருந்தார். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ப்ளீடர் ஆனார். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், தென் அதுக்கப்புறம் ஆந்திரா இதுலேயே ஹைகோர்ட்டில் ஜட்ஜி அப்படிலாம் வந்து கடைசியாக 2007 என்னமோ 2007 to 2011 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்து அப்புறம் ரிட்டையர் ஆனார். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சு இந்த இடத்துல முக்கியமான கொஸ்டின் என்ன வருதுன்னா, இப்போ வந்து காங்கிரஸ்க்கு வந்து நம்ம நம்பர்ஸ் இல்லைன்னு தெரியும். ஸோ இந்த நம்பர்ஸை வந்து நம்ம எப்படியாவது கெயின் பண்ணோம் அப்படின்றதுனால ஒரு நியூட்ரலான ஒரு பர்சன் யார் வந்து நம்ம எலெக்ஷனில் இல்லாதவர், ஒரு கட்சி சார்பாக இல்லாதவரை கொண்டு வந்து நம்ம நிற்கும் போது நம்மளுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்களோ? தப்பில்லை, அதான் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய இது என்ன அப்படின்னா இப்போ டிஎம்கே தமிழ்நாடுன்னு வரைச்ச டிஎம்கே தமிழனுக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற இதில் பேச்சினோம். அதே மாதிரி அங்கே அவங்க என்ன பண்ணுவாங்க, தெலுங்கு ஸ்பீக்கிங் பர்சன் வைக்கிறதுனால டிடிபி, வைஎஸ்ஆர் காங்கிரஸ், பிஆர்சி, சந்திரசேகர் ராவ் இவங்க எல்லாம் சரி தெலுங்கு ஸ்பீக்கிங் நம்ம தெலுங்கு இவரா அவருக்கு நம்ம ஓட்டு போடலாமே அப்படின்னு ஓட்டு போடுவாங்களோ அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் இவங்க வச்சுருக்கலாம். ஆனால் இப்போ டிடிபி அவங்களாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க கண்டிப்பாக இதை தாண்டி பார்ட்டி அப்படிங்கிறச்ச அந்த ஐடியாலஜி கூட்டணி அந்த தர்மம் முக்கியம். அதனால் கூட்டணி சொல்கிறத கேட்டு அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நம்பிக்கை என்டிஏல இருக்குது. ஆனால் இந்திய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இவங்க தெலுங்கு ஸ்பீக்கிங்கிறதுனால இவங்க எல்லாருமே வந்து இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா என்னன்னு இருக்குது. இவரை எடுத்துன்னு வச்சுங்க. ஆனால் அவருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அண்டு ஒரிசாவில் பொறுத்த வரைக்கும் அந்த இவங்க பிஜேடி தோற்று போனவங்க அவங்களுக்கு இப்போது ராஜ்யசபா இதில் இருக்குது. அவங்க யாருக்கு ஓட்டு போடவங்க தெரியாது. ஆனால் அவங்களுக்கும் தெலுங்கு ஸ்பீக்கிங் சம்மந்தம் இல்லை. அதான் சரி, இப்போ நம்ம எலெக்ஷனில் வந்து இந்த மாதிரி ஒரு முக்கியமான எலெக்ஷன்ஸ் வரும்போது அதுக்கான ஒரு கேண்டிடேட் பர்சன் அவங்க செலக்ட் பண்ணுறாங்களா பிஜேபி, அது ஃபியூச்சராக அவங்க வந்து ஒரு எலெக்ஷன் கேம்பெயினுக்கு போக போகிறாங்க, ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் போக போகிறாங்க, அந்த கேண்டிடேட்டை கரெக்டாக சூஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குது.
கொஷின் இல்லை, அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணுறாங்களோ? ஏன்னா ஒரிசா எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி திரௌபதி முர்மு வந்து பிரசிடென்ட் ஆக்குனாங்க. இப்போ தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் வரப்போது வைஸ் பிரசிடென்ட்டாக வந்து சிபிஆர் ராதாகிருஷ்ணனை போட்டிருக்காங்க. அப்படின்னும் போது இங்கே வந்து ஒரு முக்கியமான போஸ்டான எலெக்ஷன்ஸை வந்து கீழே இருக்கிற ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்க்கு ஒரு பகடக்காயை யூஸ் பண்ணி பொலிட்டிக்கல் கெயின்ஸ் எடுக்கிறாங்களோ? அப்போ தமிழ்நாட்டை விட, ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி அலையன்ஸ் பார்ட்னர் தான், ஆமாம் சார். ஏடிஎம்கே தான். ஸோ தமிழ்நாட்டை விட வெஸ்ட் பெங்காலில் இருக்க ஒருத்தர் தான் இவங்க பிஜேபி போட்டிருக்கணும். ஓகே, ஏன்னா வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி இஸ் கோயிங் டு ஃபார்ம் ஏ கவர்மெண்ட் அப்படிங்கிற அந்த இதில் தான் போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் மற்ற ஸ்டேட்டில் கூட நம்ம பிரசன்ஸ் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம பெரிய கட்சியாக வளரணும் ஒரு இல்லை, வெஸ்ட் பெங்கால் நித்தியதுக்கு அந்த 75 சீட்டு தான். ஆனால் அங்கே எதிர்கட்சியாக இருக்காங்க, அவங்களுக்கு சான்சஸ் பெருசாக இருக்குது. இங்கே தெரியாது, அதனால் அந்த மாதிரி எடுத்துருக்கலாம் இல்லையா, அங்கேருந்து எடுத்துருக்கலாம் இல்லையா. ஸோ அப்படி இல்லை, அப்படி பார்க்க முடியாது. அதாவது இதுக்கு தான் நான் முன்னாடி ஆன்சர் சொன்னேன். மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது ஒரு விருப்பம் இருக்குது. நான் என்னுடைய ஒப்பீனியன் சொல்கிறேன். அதனால் தமிழ்நாட்டிலேருந்து இவரை தேர்ந்தெடுத்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். சரி, இப்போது ராகுல் காந்தி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, பீகாரில் வந்து வாக்குரிமையை வந்து காப்பாற்றுறேன், 1% 1 vote அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாத்திரை போயிட்டு இருக்காரு. இது வந்து டைரெக்டாக வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மேலே தான் அலிகேஷன்ஸ் வச்சுட்டு இருக்காரு. இந்த கேம்பெயினையும் இப்போ எலெக்ஷன்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து இந்த ப்ரெஸ் மீட்டில் கொடுத்த பதில்களை எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், ராகுல் காந்தியை கொண்டு வரதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதில் என்ன பார்க்கணுன்னா, நான் ரொம்ப சிம்பிளாக இதை சொல்கிறேன் பாருங்களேன். சொல்லிவிட்டு இந்த இதுக்கு வரேன். ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஒன்று இருக்குது சார். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அந்த எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனருது. ஸோ இதை ஒரு சீக்கிரமாக முடிச்சிடுறேன். ஓகே, ஸோ அந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் அதை வந்து சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இன் கன்சல்டேஷன் வித் தி கவர்னர் ஆஃப் தி ஸ்டேட் அண்ட் வித் சம்டைம்ஸ் வித் தி ஸ்டேட் கவர்மெண்ட் இவர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இவர் வந்து ஸ்டேட்டில் இருக்க ஒரு செக்ரட்டரியாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கலாம், ஒரு ஐஏஎஸ் அஃபீஷியலாக இருக்கலாம், இல்லை வெளியிலேருந்து வந்திருக்கலாம், வாட் எவர் இட் மேபி. அவருக்கு தான் பொறுப்பு. அவருக்கு கீழே சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர்னு இருக்காங்க. அவங்களும் பார்த்தா ஸ்டேட் கவர்மெண்ட்டை சேர்ந்தவங்க. ஒன்ஸ் இந்த இதுக்கு வந்தாச்சுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் டஸ் நாட் ஹேவ் எனி கண்ட்ரோல். இவங்கெல்லாம் இண்டிபெண்ட். ஸோ அதை தாண்டி பூத் லெவல் ஆஃபீஸர்னு தமிழ்நாட்டில் 67,000 பூத் இருக்குன்னா 67,000 பூத் லெவல் ஆஃபீஸர் இருக்கலாம். ஸோ ஆல் ஒரே ஆஃபீஸர் 2-3 பூத்தை கூட பார்த்துக்கலாம். அவங்க பொறுப்பு என்ன அப்படின்னா, எலெக்ஷன் எலக்டோரல் ரோல் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒவ்வொரு பூத்தையும் விசிட் பண்ணி இவங்க இருக்காங்களா, இவங்க இல்லையா, போன எலெக்ஷனில் என்ன இருந்தது, இப்போ என்னென்ன நியூ ஃபார்ம்ஸ் அடிஷன் வந்திருக்கு, என்ன டெலிஷன் வந்திருக்கு, இதையெல்லாம் பார்த்து பண்ணி கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, எலக்டோரல் ரோல் ப்ரிப்பேர் பண்ணி எலெக்ஷனுக்கு 1 மாதம் 2 மாதம் முன்னாடியே லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்களா. அங்கே வந்த உடனே எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் லிஸ்ட்டு போயிடும். அவங்க அதை ரிவ்யூ பண்ண வேண்டியது அவங்க பொறுப்பு. அதில் ஏதாவது தவறு இருந்தால் எலெக்ஷன் முடிஞ்சு 1 வருஷம் கழித்து 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மாதேவபுரம் அசம்பிளி கான்ஸ்டிடியூவன்சியில் இவங்க வந்து இந்த மாதிரி ஜெயிச்சிருக்காங்க, அதில் வந்து 40,000 இது மேலே ஃபேக் ஓட்டு இருக்குது, 10,500 ஓட்டு ஒரே பிளாக்காக போட்டிருக்காங்க, 1,250 போகஸ் ஓட்டு இருக்குது, ஃபேக் ஓட்டு ஒரு இவ்வளோ இருக்குது அப்படின்னு ஒரு பட்டியல் கொடுத்துருக்கார் ராகுல் காந்தி. 1 வருடம் கழித்து நான் முன்னாடி சொன்ன ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்க்குறச்ச நோ, இதை நீங்கள் முன்னாடியே பண்ணிருக்கணும். இதை தான் நான் சொல்ல வேண்டாம். ராகுல் அந்த கர்நாடகா கவர்மெண்ட்டில் மினிஸ்டர் ஒருத்தர் ரஞ்சன்னா அவர் சொல்கிறார், 2023 பவருக்கு நம்ம வந்துட்டோம் காங்கிரஸ், அதுக்கப்புறம் 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு நம்ம தான் எலக்டோரல் ரோல் ரெடி பண்ணோம். ஸோ அது நம்ம பொறுப்பு, தவறு நடந்து விட்டது என்றால் நம்ம தான் பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ இதுக்கு ராகுல் காந்தி மேலே இந்த டைரக்ஷன் சித்தராமையாவுடைய நெருங்கிய நண்பர் இந்த ரஞ்சன்னா, சித்தராமையா உடனே அவரை மினிஸ்டர் போஸ்ட் தூக்குனாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த பொறுப்புங்கிறது எலக்டோரல் ப்ரிப்பேர் பண்ணும் கண்டிப்பாக தவறு நடக்கலாம் சார். ஏன் தெரியுமா, அந்த அளவுக்கு ஒவ்வொரு பூத்துலேயும் 1,260 மொத்தம் தமிழ்நாட்டில் ஒரு 4 கோடி 5 கோடி ஓட்டர் இருக்கான்னு வச்சுங்க. 5 கோடி ஓட்டர் ரிலீஸ் பண்ணி எலக்டோரல் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது தவறு என்னை பொறுத்த வரைக்கும் 85 to 90% அக்யூரேட்டாக இருக்கலாம் சார். ஏன்னா இதெல்லாமே டேட்டா என்ட்ரி பண்ணுறது. டேட்டா என்ட்ரி பண்ணும்போது தப்பு வரலாம். இதையும் தாண்டி சிலது வாண்டனாகவே பண்ணலாம், இன் கொலிஷன் வித் தி
பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆர் ரூலிங் பார்ட்டி. ஆனால் இந்த மாதிரி பண்ணும்பொழுது இவர் சொல்கிறார் இல்லையா, இவ்வளோ இதுவாக எடுத்து அவ்வளோ, உங்களுக்கு என்ன கேரண்டி 1,00,000 போகஸ் ஓட்டை சேர்த்தவங்க 1,00,000 பேர் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்க, இல்லை இவ்வளோ பேர் டெலீட் பண்ணிட்டீங்க, டெலீட் பண்ண ஆசாமி அத்தனை பேரும் 65 லட்சம் பேர் பீகாரில் டெலீட் பண்ணிட்டு அத்தனை பேரும் காங்கிரஸ்க்கு தான் ஓட்டு போடுவீங்க, எங்கே கேரண்டி இருக்குங்க? கேரண்டி இல்லை. இதை தாண்டி இவர் என்ன சொல்கிறார், நிறைய அட்ரஸ் ஸ்ட்ரீட் நம்பர்லாம் 0000 இருக்குது அப்படின்னு இவர் ராகுல் காந்தி அந்த ஆப்போசிஷன் பார்ட்டி அவங்க சொல்கிறாங்க பெரிய இதை வச்சு. அதுக்கு தான் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொன்னார், சார் இந்த 000ங்கிறது அந்த இதில் ஃபார்மில் எனிமரேஷன் ஃபார்மில் ரோடு நம்பர், ரோடு நேம், இல்லை டோர் நம்பர் இதெல்லாம் இல்லைன்னா நாங்கள் 00 தான் போடுவோம். இது ஒரு நோஷனல் நம்பர், இதை வந்து கொடுத்துருவோம். இது வந்து எல்லா இதுலேயும் இப்படி தான். ஒரு பர்சனுக்கு வந்து அட்ரஸ் ப்ரூஃப் இல்லை, ஒரு பர்சன் அங்கே இல்லவே இல்லைன்னா அவங்கள நம்ம எப்படி அவங்க அந்த இடத்துல இருக்காங்க அவங்களுக்கு எப்படி நம்ம ஓட்டர் ரைட்ஸ் கொடுக்க அது யார் கொடுத்தாங்க? அந்த மாதிரி இருக்கா சொல்லுங்க. அதான் சார், ஓட்டர் லிஸ்ட்டில் ஒரு பர்சனுக்கு வந்து அட்ரஸ் 0ன்னு இருக்குது, அப்பாவுக்கு ABCDன்னு பேர் இருக்குது அப்படிங்கும்போது அதான் அவங்க இல்லை. இதை வந்து நம்ம கொஸ்டின் இந்த டேட்டா யாருடைய டேட்டானா எலெக்ஷன் கமிஷன் டேட்டா. கண்டிப்பாக அதனால தான் அதுக்கு தான் எலெக்ஷன் கமிஷன் சொன்னாங்க. இது வந்து இப்போ இல்லை, இதை தாண்டி சிலர் ஓட்டர் வந்து பேமெண்ட்டில் படுத்துட்ருப்பாங்க, சிலர் ஃப்ளைஓவர் கீழே எங்கே வீடு எங்கேப்பா பிரிட்ஜு கீழே படுத்துட்ருக்கோம் சார், இங்கேப்பா அந்த லைட் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அங்கே இருக்கும். இது வந்து நான் சொல்லலை, எலெக்ஷன் கமிஷனை சொல்கிறேன். அவங்களுக்கும் இந்திய குடிமகன்ட்டு உறுதி செய்து கொண்ட பிறகு அவங்களுக்கும் கொடுக்குறோம். அவங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 0000 தான் இருக்கும், எந்த ஸ்ட்ரீட் நேம் அதெல்லாம் இருக்காது. இதை வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் ஆப்போசிஷன் பார்ட்டி அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனரே சொல்லியிருக்காரு. இதையும் தாண்டி அவர் சொல்கிறார், ஓட்டர் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது ஒரு ஆக்டிவிட்டி, ஓட்டு போடுறதுங்கிறது ஒரு ஆக்டிவிட்டி. இந்த ஓட்டர் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950 கீழே வருது. ஓட்டு போடுற ஆக்டிவிட்டி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 கீழே வருது. இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இவங்க ஆப்போசிஷன் பார்ட்டியும் ராகுலும் பேசுகிறாங்க, அதுவே தவறு அப்படின்னு மறுபடியும் நான் சொல்லலை, எலெக்ஷன் கமிஷன் அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, ஒரு பூத்தில் காமிக்கிற இவங்க ஆப்போசிஷன் பார்ட்டி ஒரே நேமில் இந்த எபிக் ஐடியில் 2-3 பேஜில் இவங்க பேர் வருது. ஓகே அது வந்திருக்கு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க எலெக்ஷன் கமிஷனர், ஸோ ஒரே எபிக் ஐடி இஸ் இம்பார்ட்டன்ட் சார், அந்த இபிஐசி ஐடி ஆர் ரேதர் ஓட்டர் ஐடி, அந்த ஓட்டர் ஐடி நம்பர் இருக்குது, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த நம்பரை வச்சு நாங்கள் ஓட்டு போடும்போது ஒரே ஒரு பூத்துக்குள்ளே 4-5 பேஜ் டிஃப்ரெண்ட் பேஜில் இருந்தாலும் அவர் வந்து ஒரு தடவை போட்டாச்சுன்னா மறுபடியும் போட முடியாது ஓட்டு. ஏன்னால் அந்த இபிஐசி ஐடி ஓட்டர் ஐடி கேப்சர் ஆகிடும். ஆமாம், கேப்சர் ஆகிடுது அப்படின்னால் அவரது 2-3 இதில் அதே பூத்து கீழே அந்த லிஸ்ட்டில் இருந்தாலும் அவர் வந்து ஓட்டு போட முடியாது. இதெல்லாம் இவங்க சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இதெல்லாம் வச்சு சொல்லும்பொழுது ராகுல் காந்தி ஆப்போசிஷன் பார்ட்டி இல்லை, அவங்க இதையும் தாண்டி இவங்க எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா லெட் தெம் கிவ் ஒரு அஃபிடவிட் கொடுக்கட்டும், கையெழுத்து போட்டு கொடுக்கட்டும், தென் நாங்கள் பார்க்குறோம். இல்லை இதையும் தாண்டி இவங்களுக்கு திருப்தி இல்லைன்னு வச்சுங்க. எனக்கு என்ன புரியலைன்னா, ஏன் ஆப்போசிஷன் பார்ட்டி கோர்ட்டுக்கு போகவில்லை? உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் தவறு நடக்கிறதுங்களா, கோர்ட்டுக்கு போங்க, ஏன் கோர்ட்டுக்கு போகாமல் இருக்கீங்க? இதையும் தாண்டி ஒரு இது முடிச்சிடுறேன். என்ன அப்படின்னா, மகாராஷ்டிரா எலெக்ஷன் அதில் 287 சீட்டில் 232 சீட்டில் பிஜேபி என்டிஏ இவங்க ஜெயித்தாங்க. இப்போது மகாராஷ்டிரா எலெக்ஷனுக்கு விக்ரோலிங்கிற பிளேஸ்லேருந்து ஒரு இவர் பெட்டிஷன் போட்டிருந்தார். அதாவது இந்த எலெக்ஷனில் ரொம்ப இர்ரெகுலாரிட்டிஸ் நடந்திருக்கு, அதனால தான் பிஜேபி என்டிஏ ஜெயிச்சிருக்காங்க. சாயங்காலம் 6 மணிக்கு மேலே 76 லட்சம் ஓட்டு நிறையா பூத்தில் மொத்தமாக 76 லட்சம் ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால் இதையே கம்ப்ளீட்டாக டிஸ்மிஸ் பண்ணணும், இந்த எலெக்ஷனே நல்ல அண்ட் வாய்டுன்னு சொல்லணும் அப்படின்னு அவர் பெட்டிஷன் போட்டிருந்தார். அந்த பெட்டிஷனை மும்பை ஹைகோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. என்ன சொன்னாங்க, உங்களுக்கு என்ன லோக்கல் ஸ்டாண்ட் இருக்குது, எதை பேஸ் பண்ணி 76 லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்க, எலெக்ஷன் கமிஷன் இதை பார்க்கவே இல்லை, பூத்தில் இவங்க ரெப்ரஸன்டேட்டிவ் எல்லாம் இருக்காங்க, அந்தந்த பொலிட்டிக்கல் நீங்கள் என்ன பண்ணீங்க, அன்றைக்கே அப்ஜெக்ட் பண்ணீங்களா? இல்லை, ஹைகோர்ட் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இதை ஒன்று இங்கே சுப்ரீம் கோர்ட்டு போனாங்க, சுப்ரீம் கோர்ட்லேயும் அந்த இதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, மகாராஷ்டிரா எலெக்ஷன் இப்போ 2024 அந்த எண்டில் நடந்தது, கண்டிப்பாக பிப்ரவரி மார்ச் 2025 நினைக்கிறேன் செல்லுபடி ஆகும். அந்த பெட்டிஷன் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஸோ இதனால தான் என்னமோ இவங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் ஓட் சோரி, ஓட் தெப்ட் நடந்த கோர்ட்டுக்கு போங்க,
தைரியமாக கோர்ட்டுக்கு போங்க. ஏன் கோர்ட்டுக்கு போக மாட்டேங்கிறீங்க? ஏன்னா நம்ம எல்லாருக்குமே இட் ஷுட் பி ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். இதையும் தாண்டி எல்லாருக்கும் ஒன்று முக்கியம், இது எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் சொல்லட்டும் எஸ் ஆர் நோன்னு. ஓகே. இந்திய குடிமகன் மட்டும்தான் ஓட்டு போட வேண்டும். அதில் எல்லாரும் உறுதியாக இருக்காங்க இல்லையா? எஸ் சார். ஸோ ஆதார் கார்டுங்கிறீங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன் சொன்னாங்க பீகாரில் ஒரு 5-6 ப்ராவின்ஸ், அது மட்டும் நிறையா ப்ராவின்ஸ் இருக்கலாம், இவங்க குறிப்பிட்ட 5-6 ப்ராவின்ஸ். அதில் சொன்னது என்ன அப்படின்னால் 100 பேர் இருக்கிற இடத்துல 130 ஆதார் கார்டு இருக்குது, 125 ஆதார் கார்டு இருக்குது. அப்படின்னால் ஆதார் கார்டு நிறையா டூப்ளிகேட் இருக்குது. அதையெல்லாம் இதுவாகணும். ஸோ இதெல்லாம் தாண்டி வரைச்ச எலெக்ஷன் கமிஷன் ஃப்ரீ அண்ட் ஃபேராக கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப நன்றி சார்.